மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாட்சா இந்த முத்துராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாளை மறுநாள் 4/4/2025 அன்று அருள்மிகு திரு உத்தரகோசமங்கை கோயில் குடமுழுக்கு விழா இருக்கிறது. அதில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உத்தரகோசமங்கை திருக்கோயில் என்பது முதலில் சிவனுக்காக கோயில் கட்டப்பட்ட ஒரு திருக்கோயில் ஆகும். இந்த திருக்கோயிலுக்கு 4ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. ஒரு 110 ஓதுவார்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே இன்றைக்கு இருக்கின்றார்கள். இந்த 110 ஓதுவார்களில் 45 ஓதுவார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 11 ஓதுவார்கள் முதலில் பெண் ஓதுவார்களை நியமித்த ஆட்சி மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி. ஆகவே அவர் கோரிய திருக்கோயில் மட்டுமல்லாமல் அன்றைக்கு 3 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெறுகின்றது. இந்த 3 திருக்கோயில்களிலும் அன்னை தமிழிலும் இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நடத்தப்படும். அதோடு மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள் இந்த குடமுழுக்கிலே ஓதுவார்கள், அதில் பெண்களும் ஓதுவார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டினை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாரகை கட்பட். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட வெள்ளாங்கோடு பஞ்சாயத்தில் மேஜர் ஸ்ரீ திரு விக்கிரராமர் என்ற கோயில் இருக்கிறது. மிகவும் பழமை வாய்ந்தது. 1600 வருடமானது. அதில் ஒரு அன்னதானம் மண்டபம் கட்டித்தர இயலுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழியாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று பட்டியலிட்டு 717 கோயில்கள் பட்டியலிடப்பட்டன. அதில் 274 கோயில்கள் குடமுழுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 50வது 1000 ஆண்டு திருக்கோயிலுடைய குடமுழுக்கு உத்தரகோசமங்கையினுடைய திருக்கோயில் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் என்பதால் அங்கே கட்டப்பட வேண்டிய அந்த மண்டபம் பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு பயன்படும் என்றால் நிச்சயமாக உறுப்பினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.